இதை நான் எதிர்பார்த்தது தான். இதில் எனக்கு ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா வழக்கம் போல் நம்ம தலைவன் இன்றைக்கும் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டான். இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் இல்லையா, மெஸ்ஸுக்குள்ள ஜாமான்லாம் வாங்குறதுக்கு அல்ஃபாலாஜ் மார்க்கெட் போயிருந்தோம். எல்லா ஜாமான் வாங்கிட்டு வந்திருந்தோம். எனக்கு வந்து சிக்கன் வாங்கி கொடு, நான் வந்து சிக்கன் கிரேவி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. உனக்கு வைக்க தெரியாரா, நான் வச்சுக்கிறேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை நீ பாரு, நான் மற்றதெல்லாம் கூட சொதப்புவேன், சிக்கன் கிரேவியெல்லாம் என்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது, நீயே ஆகா ஓஹோன்னு என்னை பாராட்டுறியா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொன்னான். என்ன இவ்வளோ பேசுகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி ஓகே நல்லா வைப்பா போல இருக்கு, நமக்கே நம்பிக்கை கொடுக்குறாயா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி சொல்லிட்டேன், நீ போய் வைடா தம்பி அப்படின்னு சொல்லி ரூமில் இருந்தேன். வந்து வெஜிடபிள்லாம் எடுத்துகிட்டு போனான். என்னென்ன எடுத்துகிட்டு போனான்னு கேளுங்க. ஒரு வெங்காயம், அரை தக்காளி, அதுக்கப்புறம் புதினா எடுத்துகிட்டு போனேன். என்ன சொல்கிறேன், இது 3 போதுமாடா, இது 3 வச்சு எப்படா கிரேவி பண்ணுவேன் அப்படின்னு. நான் தான் சொல்லிட்டேன்ல, என்ன நீ பாராட்டாமல் இருக்க மாட்டேன், நான் அது செஞ்சு முடிச்சுக்க வரேன், பேசாமல் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆளே காணும், எங்கே போனான்னு தெரில. சரி நானும் கிச்சனுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனேன். இது இருந்துச்சு அங்கே. என்னடா எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிட்டு இருக்கப்ப கேஸ் சேர்ந்து போன மாதிரி அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கேஸ்லாம் திறந்து பார்த்தா கேஸ்லாம் நல்லா வருது. அப்புறம் வந்து பார்த்தா தலைவன் ரூமில் படுத்திருந்தான். என்னடா செஞ்சு முடிக்கலையா, அதுக்குள்ளே பாதியிலே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லி கேட்டேங்க. ஒரே வார்த்தை சொன்னான், அதுதான் ஏன் கிரேவி அப்படி. சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்குன்னு வேற சொன்னான். இதை நான் சாப்பிட்டு புட்டு இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறதா நல்லா இல்லைன்னு சொல்கிறதான்னு எனக்கு ஒன்றும் புரியல. நல்லா இல்லைன்னு சொன்னால் அவன் அடுத்த வாட்டி சமைக்க மாட்டான். மனசை கல்லாக்கிக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா திருப்பி இதே கர்மாந்திரத்தை தான் வேற செய்வான். இதை கூட விட்டுறலாம்டா, நீ செஞ்சதை கூட நான் மன்னிச்சிடுறேன். ஆனால் கடைக்கு போகிறப்ப எனக்கு ஃப்ரெஷ் சிக்கனில் தான் இந்த